வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து 16 செப்டம்பர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு ஓப்பன் ஆனது வந்து பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆனிச்சு. ஆனால் வந்து சிபிஆர் கொஞ்சம் நேரவாக தான் இருந்தது. நம்ம நினச்சோம் இன்றைக்கி வந்து மார்க்கெட் நல்லா புல்லிஷாக இருக்க போகுதுன்னு. ஆனால் நம்ம நினச்சதுக்கு மாறாக ரொம்ப வாலட்டைலாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா 25,300 சார்ட்டு. இதில் தான் நம்ம காலையில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். இந்த எல்லோ கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த எல்லோ கலர் ஹைலைட் பண்ணியிருக்கிற இடத்துல தான் ட்ரேடு எடுத்தோம். ஸோ நம்ம அந்த டெலகிராம் சேனலில் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு இங்கே போட்டிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கேண்டில் வந்துச்சு, அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் வந்துச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணோம், இங்கே கரெக்டாக நம்மளுடைய 20 இஎம்ஏல வந்து சப்போர்ட் 17 அண்ட் 20 இஎம்ஐல சப்போர்ட் எடுத்து இங்கே போச்சு. அப்போ நம்ம வந்து இதை 25,300 வந்து ஒரு 168க்கு வாங்கிட்டு 180க்கு வந்து விற்றுட்டோம். ஸோ அடுத்த இது பார்த்திங்கன்னா அடுத்த மூணாவது கேண்டில் பார்த்திங்கன்னா திரும்ப அதே இடத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து காஸ்ட் டு காஸ்ட் வந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தோம். அடுத்தது வந்து அதை அந்த எதை பேஸ் பண்ணி அந்த ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிறத போட்டிருந்தோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து எதுவுமே கிளியர் இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே இது வந்து ஃபியூச்சரோடது. ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் டே ஹை, அப்புறம் வந்து R1 இருக்குது. இருந்தாலும் அங்கே போய் ட்ரேட் எடுக்கிறது வந்து தவறு. ஏன்னா அதுக்கப்புறம் அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம இருந்தாலும் அந்த ட்ரேடை போய் எடுத்தோம். என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்யூம் வந்து 1,25,000க்கு மேலே போச்சு. அடுத்த 2 கேண்டலும் பார்த்தீங்கனாலும் 50,000க்கு மேலே போச்சு. ஸோ அப்போ வந்து அது வந்து துணிச்சலாக எடுக்கலாம், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் அந்த ட்ரேடை எடுத்தோம். அந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா 168க்கு எடுத்துகிட்டு 180க்கு வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை விட முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னு இன்றைக்கி இதில் நம்ம வந்து பேச போகிறோம். நான் ஏற்கனவே அன்றைக்கி சொல்லியிருந்தேன், நண்பர் கூட ஒருத்தர் கேட்டிருந்தேன், என்னங்க ப்ரௌன் லைன் ப்ளூ லைன் சின்ன பிள்ளை மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு. சும்மா ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறதுக்காக அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே நான் என்னுடைய பழைய வீடியோவில் எல்லாத்தையும் நான் எதையுமே ஒளிவு மறைவில்லாம் தான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த ப்ரௌன் லைன் பார்த்தீங்கன்னா 200 மூவிங் ஆவரேஜ். இந்த 200 மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு யானை பலம் கொண்டது, யானை போல் பலம் கொண்ட ஒரு இது எப்போல்லாம் வந்து அந்த நம்மளுடைய ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி கேண்டில் ஸ்டிக்கு மேலே போச்சுன்னா அதுக்கப்புறம் நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டு இருக்கும். நம்மளுடைய வேலை நேரம் நம்மளுடைய பக்கத்தில் உட்காந்து பார்க்க முடிஞ்சதுன்னா நல்லா ட்ரேட் பண்ணலாம். இன்றைக்கி பாருங்களேன், ஒரே ஒரு கேண்டில் ட்ரேடு தான் இது. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 20K நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிது இந்த ஒரு கேண்டிலில். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்ம மேலே போகும்போது நம்ம அந்த ட்ரேடு எடுத்திருந்தால் இங்கே வரைக்கும் போய் 211 வரைக்கும் அது போச்சு. நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இப்போ என்னோடய சார்ட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, வால்யூம் எங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அங்கே தான் நம்ம வந்து ட்ரேட் அதிகமாக எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய இஎம்ஏ இங்கே நான் ஏற்கனவே இங்கே போட்டு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இஎம்ஏ 9 நம்ம வச்சுருக்கோம். இந்த 9ல் பார்த்தீங்கன்னா 9 அல்லது 7 எது வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த இஎம்ஏ வந்து ரொம்ப மோர் சூட்டபுளாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து இப்போ மேலே போயிடுச்சுன்னா அது கீழே நம்ம இஎம்ஐக்கு வந்ததுக்கப்புறம் கலர் சேஞ்ச் வரும்போது கண்டிப்பாக எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இங்கே R1 இருக்குது. பட் இருந்தாலும் இது ஒரே கேண்டில் வந்து R1 மேலே தூக்கி மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் இது எடுத்திருந்தா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்தது. நம்மளுடைய செல்லிங் செட்டப்லாம் வந்துச்சு இன்றைக்கி. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 200 SMA வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணதுக்கப்புறம் மேலே போகுதுன்னு சொன்னலையா, அதே மாதிரி எப்போ நம்ம ட்ரெண்ட் லைன்ஸ் எல்லாம் இந்த 200 EMA கட் பண்ணி கீழே வருதோ அதுக்கப்புறமும் நமக்கு ஒரு செல்லிங்கில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த செல்லிங்கில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய இங்கே வந்து விவாப் இங்கே இல்லை. ஸோ நம்ம விவாப்பை போட்டால் தெரியும். இப்போ விவாப் இங்கே இருக்குது பார்த்திங்களா. இப்போ பாருங்கள், நம்ம விவாப் எப்போ கட் பண்ணுதோ அப்போ நம்ம வர்ற கலர் சேஞ்சில் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இப்போ கலர் சேஞ்ச் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இதில் கிளியராக தெரிலன்னா 2 மினிட்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ 2 மினிட்ஸ் வச்சு பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து கலர் சேஞ்சு அல்லது அங்கே அல்லது இங்கே கூட எடுக்கலாம். ஸோ இங்கே எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா 179 ஆகுங்க. அப்புறம் பாருங்கள் இங்கே வந்து 151 வரைக்கும் வந்திருக்கு. 150 கிட்டத்தட்ட 30 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப ரிவர்ஸ் ஆகிட்டு திரும்ப அங்கே போயிட்டு திரும்பவும் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த 20 அந்த 200 மூவிங் ஆவரேஜ் எப்போ நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, எப்போ அது ரெண்டும் ஒன்றா சேர போதோ
அதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெண்டும் ஒன்றா சேர்ற மாதிரி அந்த க்ளோஸாக வரும்போது மார்க்கெட் சூட்டப் ஆக போகுதுன்னு அர்த்தம் எதிர் சைடு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் மேலே போச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணியும் ஒரு ட்ரேட் எடுத்தோம். ஆனால் அதை நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ண முடியல. ஸோ அதை வச்சு இன்னொரு ட்ரேட் எடுத்தோம். அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிது. அதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆமாம் 132 சம்திங் வந்து நம்ம எடுத்தோம். அதில் நல்ல ஒரு சாரி ஆமாம் இங்கே கலர் சேஞ்சு வரும்போது இந்த கலர் சேஞ்சை கட் பண்ணி மேலே போகும்போது ஒரு ட்ரேடு. ஸோ அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய இதெல்லாம் வந்து ரொம்ப ஜிக்ஸாக் ஆகிட்டு இஎம்ஏஸ், அதனால் நம்ம அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணல. ஸோ இதான் இன்றைக்கி உள்ள அப்டேட்டு. ஸோ இப்போ நம்ம ட்ரேட் பண்ணும்போது இந்த 200 SMA, அதாவது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், இந்த மூவிங் ஆவரேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து ட்ரேட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். ஸோ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், சார்ட்டு வந்து ஆப்ஷன் சார்ட்டை நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூலையும் பார்க்கலாம். இந்த ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ நம்ம எடுத்த ட்ரேடு வந்து இங்கே எடுத்தோம், அந்த ஒரு கேண்டில் வந்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அது வந்து 200 போணுச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோர் கிளியராக தெரியும். என்னென்னா இந்த சிபிஆர் வந்து இந்த 25,300க்கு அப்ளை பண்ணி பார்க்கும்போது அது கரெக்டாக ப்ரீவியஸ் டே ஹைட்டு பாருங்கள். ப்ரீவியஸ் டே ஹை வந்து இங்கே இருக்குது, இதுதான் ப்ரீவியஸ் டே ஹை. அது கரெக்டாக அங்கே போயிட்டு ஒரு கேண்டில் ஸ்டிக் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் ப்ரீவியஸ் டே ஹை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் டே ஹையும் முக்கியம், அது மாதிரி ப்ரீவியஸ் டே லோவும் முக்கியம். அந்த மாதிரி இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆனப்போ ப்ரீவியஸ் டே லோ அப்புறம் வந்து S1 எல்லாம் கடந்து போயிட்டு திரும்ப அது வந்து புல்லிஷ் ஆச்சு. ஸோ அப்போ தான் அது வந்து மார்க்கெட் வந்து திரும்ப பையிங் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம உணர முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இது வந்து பார்க்குறது 5 மினிட்ஸ் சார்ட்டு. இப்போ நீங்கள் இதை 2 மினிட்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக அது வந்து எந்த இடத்துல போய் ரிவர்ஸ் ஆச்சு. நம்ம ட்ரேட் எடுத்தது இந்த இடத்துல இந்த ஒரு கேண்டில் தான். அதுக்கப்புறம் அது நல்லா மேலே போச்சு. ஸோ இதை பார்த்துக்குங்க. இப்படி தான் நம்ம ட்ரேட் எடுத்தோம். ஸோ எப்போ வந்து இந்த விவாப் வந்து நம்ம ட்ரெண்ட் லைன்ஸை கட் பண்ணுதோ, அப்போ இந்த இஎம்ஐஸை கட் பண்ணுதோ, அப்போ வந்து நம்ம செல்லிங் தான் போகணும். அது மாதிரி திரும்ப இது வந்து எப்போ வந்து மேலே போதோ அப்போ நம்ம பையிங் போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து கன்ஃபர்மேஷன் ட்ரேட்ஸ்னு பேர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கன்ஃபர்மேஷன் ட்ரேட்னு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கிடைக்காது. இந்த இடத்துல இப்படி இருக்கிறது அப்படின்னால நம்ம போய் இங்கே உதாரணத்துக்கு இங்கே 144 எடுத்துகிட்டு நீங்கள் 155க்கு விற்கலாம். ஆனால் இது எந்த நேரமும் ரிவர்ஸ் ஆகலாம். இங்கே பாருங்கள், எங்கெல்லாம் உடனே அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விக்ஸ் நிறையா இருக்குது. அதனால் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹை ரிஸ்க் ட்ரேடு. அதனால் அப்படி செய்யக்கூடாது. அதனால் கன்ஃபர்மேஷன் ட்ரேடுங்கிறது இந்த இடத்துல, அது மாதிரி இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் பண்ணாலும் ஒரு நாளைக்கு போதும். அதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஸோ இந்த 200 SMA அப்புறம் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி இன்றைக்கி பேசியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய கண்டென்ட் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.